ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ஆஃபர்ஸ் எபிசோட் 3. எபிசோட் 3யோட ஸ்டார்டிங்கில் 3 பேர் ஹோட்டலுக்கு சாப்பிடலான்னு வந்தாங்கல்ல. ஸோ அவங்கள தான் காட்டுறாங்க. லாடா அப்படியே சாப்பிட்றல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்க, ஏய் இது சாப்பிடே ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஊட்டி விடலான்னு அப்படியே பவ் எடுத்துகிட்டு போகிறா. இவளை பார்த்தா என்ஜாய் பண்ணுற மாதிரியே தெரியல. ஒரு வேளை இவளுக்கு பொறாமையாக இருக்கோ என்னமோ. அப்படித்தானே அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து கேட்க, என்ன பேசுகிற நீ? ஆமாம், நீ சும்மா விளையாடாத, உன்னை பார்த்தாவே தெரியுது, என்னால் உன்னை புரிஞ்சிக்கவே முடியல, நீ இந்த மாதிரி நடிக்கிறேன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்ல, ஆல்ரெடி உன்னோட எக்ஸை அந்த ஆக்ட்ரஸ் கூட பார்த்த உடனே நீ ஒரு மாதிரி இருக்க, உனக்கு இப்போ என்ன தான் ஆச்சு, எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லி லாடா கேட்க, பொய் சொல்லாத, எங்ககிட்ட நீ பொய் சொல்லணும்னு நினச்சாலும் உனக்குள்ளே நீ பொய் சொல்லவே முடியாது, கண்டிப்பாக நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தாவே தெரியுது நீ ஜெலஸாக தான் இருக்கன்னு அப்படின்னு சொல்லி பவ் வேணும்னே அவளை ஓட்டிகிட்ருக்கா. நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, தெரிஞ்சு பேசுகிறியா இல்லையா, எதுக்கு அவகிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா, அவள் யார் கூட போனால் எனக்கு என்ன, அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்ல, அப்போ தேவையே இல்லைன்னு நீ சொல்கிற, ஆனால் உன்னை பார்த்தா அப்படி தெரியவே இல்லைன்னு பவ் மறுபடியும் சொல்கிறா. சாப்பாட்டை என்ஜாய் பண்ணி கூட சாப்பிட மாட்டேங்கிற, ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்தாலும் அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி இங்கே பாரு, இந்த சாப்பாடை நான் தான் ஃப்ரீயாக கொடுக்குறேன் சரியா, லாடாலாம் பே பண்ண மாட்டா, ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு சொல்ல, சரி சரி ஓகே ஓகே இப்போ ஹாப்பியாக இருக்குது, சாப்பிடுன்னு சொல்லி அவங்க 2 பேரும் சாப்பாட்டை என்ஜாய் பண்ணி தான் சாப்பிட்றாங்க. ஆனால் லாடாக்கு சுத்தமாக பிடிக்கல, அதை சாப்பிட்ணுன்னு தோணலை, அப்படியே அமைதியாகவே இருக்க. இவங்க 2 பேரும் சாப்பாட்டை ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்க. சேம் டைம் அடுத்து இங்கே ஜிம்முக்கு போகலான்னு வந்தாங்களே, அங்கே நம்ம ஐயானும் ஃபாவும் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேரும் ரொம்ப இதாக ட்ரக் மில் ஓடிட்டுருக்காங்க. அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க, அங்கே உட்காந்து பாப்கார்னை சாப்பிட்டுட்டு சுஜி இவங்க 2 பேரையும் பார்த்துட்ருக்க. ஒரு வழியாக முடிஞ்சது பாங்கிற மாதிரி டயர்டாக அப்படியே 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. அங்கே ஐயானுக்கு லைட்டாக அப்படியே வேர்த்துருச்சு. அதை பார்த்துட்டு டவல் எடுத்துகிட்டு நான் உனக்கு தொடச்சி விடுறேங்கிற மாதிரி ஃபா அப்படியே அவள் பக்கத்தில் போய் இங்கே பாரு எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி அவள் ஃபேஸெல்லாம் அப்படியே தொடச்சி விட்டுட்டுருக்கா. அதை துடைக்கிறத பார்த்தோன்னே சுஜிக்கு இது ரொமான்டிக்காக இருக்கே, இது நம்ம ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லி வேகமாக மொபைல் எடுத்து சுஜி அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்க. இவ தொடச்சி விடுறத பார்க்கும்போது ஏனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஏனுக்கு அது பிடிக்கவே இல்லை. இட்ஸ் ஓகே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டவல் அவள் கையிலேருந்து இவன் வாங்கிட்டா. அப்புறம் 2 பேரும் அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு வந்துட்டாங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா அப்படின்னு சொல்லி ஏன் ஃபாக்கிட்ட கேட்க, கேளு, ஏன் இப்படி கேட்குற, கேட்குறதுனா டைரெக்டாக கேட்க வேண்டியது தானே, என்னமோ சீரியஸாக பேசுகிற மாதிரி இருக்குது, கேளுப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபாவில் பார்த்துட்டே இருக்க. ஹானஸ்ட்டாக என்கிட்ட சொல்லுவீங்கள அப்படின்னு சொல்லி கேட்குறா. கண்டிப்பாக, என்ன வேணும் உனக்கு, உங்களுக்கு பொண்ணுங்க தான் பிடிக்கும் கரெக்டா அப்படின்னு சொல்லி அவள் கேட்க, அதை கேட்டுட்டு ஃபா அப்படி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆமாம் எனக்கு பொண்ணுங்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து அப்படியே சொல்கிறா. அப்புறம் ஃபா கேட்குறா, எதுக்காக இது நீ கேட்குறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. அது வந்து சும்மா தெரிஞ்சுக்கணுன்னு தோணுச்சு, அதனால தான் கேட்டேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்து ஸ்மைல் பண்ண. ஆமாம் எனக்கு பொண்ணுங்க தான் பிடிக்கும், பொண்ணுங்க மட்டும்தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்டுட்டு அப்படியே என்னோடய ஃபேஸு கொஞ்சம் டோட்டலாக மாற ஆரம்பிக்குது. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகலான்னு போகிறா. ஒரு நிமிஷம் நெல்லு ஏன், எங்கே போகிற நீ அப்படின்னு சொல்ல, அது நான் இன்னும் பேசியே முடிக்கல, அதுக்குள்ளே நீ எதுக்கு போகிற, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஏன் அவளை பார்த்துட்டே இருக்க. அவள் கையை பிடிச்சிட்டு ஃபா அப்படியே எந்திரிச்சு க்ளோஸாக அவள் பக்கத்தில் போகிறா. அவள் கிட்ட போய் க்ளோஸாக அவளை பார்த்துட்டு, எனக்கு பொண்ணுக்கு தான் பிடிக்கும், நான் அதை உன்கிட்ட சொல்லிட்டேன், டைரெக்டாக சொல்லிட்டேன், நீ சொல்லவே இல்லையே, எனக்கு உன் மேலே ஒரு க்ரஷ். அவளை பார்த்து ஃபா சொல்ல, இதை கேட்டவுடனே இயன் அப்படியே அமைதியாக இருக்கா. ஃபா அப்படியே அவளுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போக இயனுக்கு அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் எதுவுமே பேசாமல் அப்படியே இருக்க. அந்த சீனை போஸுக்குன்னு அங்கேயே கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் என்ன பேசினாங்கன்னு தெரியல, ஃப்ளாஷ்பேக்கில் எதுவும் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். சேம் டைம் இங்கே நம்ம லாடாவை தான் காட்டுறாங்க. லாடா வீட்டுக்கு வந்தாலும் ஃபா அப்படியே நம்ம இயனை ஹக் பண்ணி கூட்டிகிட்டு போன அந்த சீனை பார்க்கும்போது மேடம்க்கு கொஞ்சம் ஜெலஸாக தான் இருந்திருக்கு. இருந்தாலும் வெளியே காட்டலைனாலும் முகத்தில் அப்படியே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை பற்றியே யோசிச்சுட்டே அவனால் சுத்தமாக ஒரு நோட்ஸ் கூட இங்கே எடுக்க முடியல. டென்ஷனாக இருக்குது. என்னடா இது, அதை பற்றி யோசிச்சுட்ருக்கோங்கிற மாதிரி புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் படிக்கவே முடியாதுங்கிற மாதிரி அப்படியே தலையில் கை வச்சுட்டு அமைதியாக உட்காந்து யோசிச்சுட்ருக்கா. சரி ஓகே நம்ம போகலான்னு சொல்லி மேடம் ஸ்விம் பண்ண போயிட்டாங்க போல். ஸ்விம் பண்ணிகிட்டே இருந்தாலும் அவளுக்குள்ளே இதே தான் தோணிகிட்ருக்கு. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு மேடம். லாடா கண்ணாடியை பார்த்து தனக்குள்ளேயே பேசிக்கிறா. நீ ஓகே சரியா, உன் கண்ணத்தெல்லாம் தொட்டு பார்த்துட்டு இங்கே பாரு, ஐப்ரோஸ்லாம் கரெக்ட் பண்ணிக்கோ, நீ குட்
ரொம்ப நல்லா இருக்க, இப்படியே மெயின்டைன் பண்ணி நீ ஓகே அப்படின்னு சொல்லி அவளே கண்ணாடியை பார்த்து தானாக பேசிகிட்டு இருக்க. ரோஸ் கரெக்டாக வராங்க. டாக்டர் ஃபஸ்ட்டு பேஷண்ட் வந்தாச்சு, உள்ளே வர சொல்லுன்னு சொல்ல, யார் அந்த ஃபஸ்ட்டு பேஷண்ட்னு பார்த்தா அது நம்ம ஸ்வதிஹப்னு சொல்லி அப்படியே வந்தாங்க நிற்கிறா. அவளை பார்த்தோன்னே லாடாக்க ஆட பாவி இப்போ தான் ஓகே ஓகேன்னு நாட் ஓகேங்கிற மாதிரி மனசுக்குள்ளே சொல்ல, டாக்டர் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு ரோஸ் பக்கத்தில் போக, ஒன்றும் சொல்லலை, நீ வெளியே போன்னு சொன்னேன், நீ போ வெளியே அப்படிங்கிற மாதிரி ரோஸ் அந்த பக்கம் அனுப்பிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இந்த பேஷண்ட்டை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே ஓகே டாக்டர் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ரோஸ் இந்த பக்கம் போக, பாய் அப்படின்னு ஏன்னு சொல்லிட்டு ஏன் அப்படியே உட்காந்துருக்கா. இப்போ தான் கொஞ்சம் ஓகே ஆகிற மாதிரி இருந்துச்சு நம்ம லாடாக்கு. பட் ஏனை பார்த்தோன்னையும் டோட்டலாக அப்படியே ஆஃப் ஆகிட்டா. ஏன் அவள் பாட்டுக்கு போய் உட்காந்து கையில் ஏதோ கவர் மாதிரி வச்சுருப்பா போல். அதுலேருந்து 2 பவுல்ஸ் எடுக்கிறா. அதை எடுத்து, உனக்காக நான் பனோஃபி பை வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த அப்படின்னு சொல்லி கொடுக்க, அதை பார்த்துட்டு லாடாக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. அப்படியே அந்த 2 பவுல்ஸையும் கையில் எடுக்கிறா. பவுல் கூட பார்க்குறக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குல்ல. அதை பார்த்துட்டு ஏன் சிரிச்சிட்டே இருக்க, எதுவுமே கேட்க மாட்டேங்குது. ஏதாவது கேட்கணும்னு பார்த்தா ஒன்றுமே முடியல. ஓடி போய் டாக்டர் பாபையும் டேனையும் கால் பண்ணி அப்படின்னு ரோஸ் தனியாக புலம்பிக்கிட்டு போயிட்டே இருக்க, கையில் எடுத்த அந்த 2 பாக்ஸை அங்கே பக்கத்தில் இருக்க டஸ்ட்பினை ஓப்பன் பண்ணி அப்படியே தூக்கி அதை உள்ளே போட்டுட்டா. அதை பார்க்கும்போது இயனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் இவகிட்ட காட்டிக்க கூடாது. அதெல்லாம் காட்டாமல், உனக்கு இப்போல்லாம் பனோஃபி பிடிக்கிறது இல்லையா? எனக்கு 2 வருஷமாக அதை பற்றி பிடிக்கிறதே இல்லை, அதை பார்த்தாலே பிடிக்காது, நீ இப்போ கிளம்புறியா அப்படிங்கிற மாதிரி லாடா அவளை பார்த்து சொல்ல, லாடாக்கு ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, உனக்கு என்னை பார்க்க வேணாம் அப்படித்தானே நீ நினைக்கிற, என்னை பார்க்க உனக்கு பிடிக்கல. ஆனால் எனக்கு அப்படி இல்லை, டெய்லி உன்னை பார்த்துட்டே இருக்கணும், அது உன்னோட ப்ராப்ளம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன்னோட ப்ராப்ளத்தை நீ தான் சரி பண்ணிக்கணும். என்னோட லைஃப்பை விட்டு நீ போ. நான் போக மாட்டேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. இங்கே பாரு, ஆல்ரெடி நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், அது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமாக அவங்கள நான் கல்யாணமும் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டவுடனே என்னோட ஃபேஸ் அப்படியே மாறுது. ஓ அப்படியா, நீ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்க? மிஸ்டர் விஷானுவை பற்றி தானே சொல்கிறேன்னு சொன்னேன். அடிப்பாவி இதையும் கண்டுபிடிச்சிட்டாலாங்கிற மாதிரி, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஆல்ரெடி நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், அந்த இன்டர்வியூவில் எல்லாமே சொன்னாங்க. அன்னைக்கு அவங்க சொன்னதை பற்றி பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சுக்கிட்டது, அவருக்கு உன் மேலே லவ் இருக்குது, ஆனால் உனக்கு அவருக்கு மேலே லவ்வே இல்லை, உனக்கு அவர் பிடிக்கவே இல்லைன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி கன்னத்தில் கை வச்சுட்டு லாடாவை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு க்யூட்டாக அவளை பார்த்துக்கிட்டே இருக்க, இதை பார்க்கும்போது இன்னும் டென்ஷன் ஆகுது லாடாக்கு. அப்படியே லாடோட ஃபேஸே ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இவ எப்படி லாக் பண்ணாலும் தப்பிச்சிடறாளே அப்படிங்கிற மாதிரி அவள் அப்படியே பார்த்துட்டு, வேணா ஒன்று பண்ணட்டா, முன்னாடி அவனுக்கு நான் கிஸ் பண்ணால் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், அப்போ நம்புவீல அப்படின்னு சொல்ல, பண்ணு பார்க்கலாம், பண்ணி காட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி லாடாவோட க்ளோஸாக அவள் பேசிக்கிட்ட போய் இயன் பேசுகிறா. பார்க்கலாம், உன்னால் கண்டிப்பாக ஒரு மேனை கிஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி அவளை பார்த்துக்கிட்டே இருக்க, கரெக்டாக இவங்க 2 பேரும் ஐ டு ஐ கான்டாக்டில் பிஸியாக இருக்க. ஃபோன் அடிக்கிற சத்தம் கேட்குது. ஃபோனில் யாருன்னு எடுத்து பார்த்தா விஷானு தான் கூப்பிட்றான். பார்த்தியா, நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அவனே ஃபோன் பண்ணியாச்சுன்னு காட்ட விஷானு தான் பண்ணுறா. இப்போ என்ன உனக்கு பண்ணி காட்டவா அப்படின்னு சொல்லி ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரொமான்டிக்காக லவ்வர்ஸ் எப்படி பேசிப்பாங்களோ அதே மாதிரி, ஹலோ நூ, இப்போ தான் உன்னை பற்றி நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன், கரெக்டாக நீயே ஃபோன் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது டென்ஷன் ஆகுது எனக்கு. அப்புறம் ஃபோனில் கிஸ்ஸும் பண்ணுறா. அவள் கிஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் என்ன நீ என்ன பார்க்கறக்காக வரியா? கண்டிப்பாக எப்போ வேணாலும் வா, சீக்கிரமாக வந்துடு ஓகேவா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டோன்னே எனக்கு டென்ஷன் ஆகி டக்குன்னு ஃபோனை பிடுங்கி கீழே வச்சுட்டா. அப்படியே கடுப்பாக இருக்குது அவளுக்கு. ஆனால் நம்ம லாடா அப்படியே கேஷுவலாக இருக்க, இதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் அழுகையாக வருது. அப்படியே அழுக ஆரம்பிக்கிறா. அழுதுகிட்டே இருக்க, அதுக்கு மேலே அவனால் அங்கே இருக்கவே முடியல. பேகை தூக்கிட்டு வேகமாக அப்படியே வெளியே போக, இவள் வெளியே போகிறத கரெக்டாக ஆப்போசிட்டில் வர அந்த 2 டாக்டர்ஸ் பவும் டேனு அப்புறம் ரோஸு 3 பேரும் வேற பார்க்குறாங்க. என்ன நடக்குது இங்கே ஒன்றும் புரியலன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க, சேம் டைம் உள்ள லாடாக்கு அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. லாடா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க, ஏன் அப்படியே அழுதுகிட்டே அப்படியே ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே போகிறா. சேம் டைம் லாடாவை தான் காட்டுறாங்க. லாடா விஷானுக்கு ஃபோன் பண்ணி, ஐயோ அவன்கிட்ட வேறு அப்படி பேசிட்டுமே, என்ன சொல்கிறது, விஷானு அது இப்போ நான் பேசுனது நான் அது ஏன் பேசினேன்னா நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், அது நான் தெரியாமல் அது என்ன சொல்கிறதுனே புரியலே, சும்மா விளையாட்டுக்குன்னு சொல்லி ஏதோ சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கா. கரெக்டாக அந்த இடத்துல பவும் டேனும் வேறு நிற்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு கேட்க, சரி அது பேசுடி ஏதாவது பேசுடின்னு பாவ் கிட்ட சொல்ல, ஆல்ரெடி உங்களுக்காக பேசிட்டு இருக்காங்க, சீக்கிரமாக வரீங்களா
டாக்டர் ஃபல்லாடா அப்படின்னு சொல்லி பாவ் வேணும்னே மிமிக்ரி பண்ணி பேசுகிறா. ஓகே ஓகே இன்னும் எனக்கு ஒரு அர்ஜென்ட் கேஸ் இருக்குது, நான் போகணும். ஸோ நான் இன்றைக்கி உன்னை மீட் பண்ண முடியாது, உங்ககிட்ட அப்புறம் பேசுகிற பாயின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி அவள் அப்படியே சாஞ்சிக்கிறா. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ, எதுக்கு இப்படி தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க, அவளை பார்த்தியா, அவள் அழுதுட்டு போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி பாவ் சொல்ல, யார் அழுதா உனக்கு என்ன, நீ எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறேன்னு டேன் சொல்கிறான். அடுத்தவங்களோட கஷ்டத்தை பற்றி ஏன்டா இப்படி இருக்க, பாவம் அவள் அழுதுட்டு போகிறான்னு சொல்கிறேன், அவள் டீப்பாக ஹர்ட் ஆனானா, அவள் பேச பார்த்தியா எப்படி இருக்குன்னு. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, நீ ஒன்றும் அவளை கம்பேர் பண்ணாத, அதுவும் என் கூடலாம் கம்பேர் பண்ணாத, அவள் என் கூடலாம் செட் ஆகவே மாட்டா. நீ எதுக்கு லேடாவை பற்றி பேசுகிற, அவனால் இவ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டேன்னு சொல்கிறான். சரி இப்போ என்ன, பாவம் அவளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவள் ஏன் அப்படி இருக்கான்னு தெரியல. சரி அவள் என்னோட லைஃப்பில் வராமே இருந்தால் அது ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி லாடா சொல்கிறா. இப்படியே 3 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்க. லாடா உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், உனக்கு அவன் மேலே ஃபீலிங் மறுபடியும் திரும்ப வந்திருக்கா இல்லையா, அதெல்லாம் இல்லை பாத்தியா, இதுதான் என்னோட லாடா, இவன் இப்படி தான் இருப்பா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க பாவை பார்த்து பேச. சரி ஓகே நீ இப்படி சொல்கிற, அவளை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணால் என்ன பண்ண முடியும், அவள் வேற ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்காள் அப்படின்னு சொல்லி பாவு சொல்ல, இதை கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே லாடா யோசிச்சுக்கிட்டே இருக்க. சேம் டைம் அப்படியே வேகமாக ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வரா நம்ம ஐயன்னு. வந்தோடனே அவளுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கார் வேகமாக போகுது. அப்படியே நின்று திங்க் பண்ணிட்டு அங்கேயே அழுதுகிட்டே இருக்கா. கார் வேகமாக வர ஒரு பக்கம் நம்ம என்னோட ஃபேஸு காருன்னு மாற்றி அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி காட்டிகிட்டே இருக்க. கையெல்லாம் டைட்டாக வச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் போகலான்னு பார்த்துட்டே இருக்கா. சேம் டைம் அடுத்து லாடாவை தான் காட்டுறாங்க. நீ என்ன பேசுகிற, அவள் அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டா. அவள் உண்மையை லவ் பண்ணா அப்படிலாம் பண்ண மாட்டான், அவள் அவளையெல்லாம் ஹர்ட் பண்ணிக்க மாட்டான், எனக்கு தெரியும், அடுத்தவங்களை தான் கஷ்டப்படுத்துவா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்க. இப்படி பேசுகிற பாவ், நீ சும்மா இப்படியே பேசிகிட்டு இருக்க, நீ யாரோட சைடு, அவள் பக்கமா எங்கள் பக்கமானு தெரியலன்னு சொல்லி டேன் ஒரு பக்கம் அப்படியே டென்ஷனாக இருக்க. அவளை முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணு. இல்லை எனக்கு என்னென்னு புரியல, 2 பேரையும் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஸோ அதனால் ஜஸ்ட்டு நீ மூவ் ஆனால் போதும், அது மட்டும் தான் எனக்கு தோணுதுன்னு பாவ் பேசிகிட்டே இருக்க. டிபார்ட்மெண்ட்டுக்கு முக்கியமான ஒரு கேஸ் வந்திருக்கு, சீக்கிரமாக வரீங்களா, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதுவும் நம்ம ஹாஸ்பிட்டல் கிட்ட அப்படின்னு சொல்லி நர்ஸ் வந்து சொல்ல, வேகமாக அப்படியே லாடா ஓடுறா. என்னாச்சு ஒன்றும் புரியலன்னு சொல்லி இவங்க 2 பேரும் பின்னாடி போயிட்டே இருக்காங்க. லாடாக்கு அப்படியே அது ஏன்னா இருக்குமோன்னு ஒரு பயம் வேறு. வேகமாக போய் அந்த பேஷண்ட் எங்கே காரில் அடிப்பட்ட பேஷண்ட், உள்ளதா டாக்டர் இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி நர்ஸ் உள்ளே கூட்டிகிட்டு போக, உள்ளே போய் வேகமாக பார்க்குறா. அங்கே ஒரு பொண்ணு திரும்ப படுத்திருக்கா. யாருன்னு பார்க்குறக்காக டக்குன்னு போய் பார்த்தா ஏன்னு சொல்லி பார்த்தா அங்கே ஏன் கிடையாது, வேற ஒரு பொண்ணு. அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அப்பாடா அப்படிங்கிற மாதிரி நான் உன்னோட காயத்துக்கு மருந்து போடுறேன், எங்கெல்லாம் அடிபட்டுச்சுன்னு சொல்லி கேட்க, பாவு இதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு, டாக்டர் ஃபல்லாடா இந்த டிபார்ட்மெண்ட்டு என்னோடது, ஸோ நான் தான் இதில் ஸ்பெஷல், நீங்கள் கொஞ்சம் வெளியே போனால் நல்லாயிருக்கும்னு சொல்ல, அப்படியா, ஆமாம் கொஞ்சம் வெளியே போகிறீங்களா அப்படின்னு சொல்லி அவள் கையை பிடிச்சி தள்ளாத குறையாக பிடிச்சி தள்ள, உங்களோட டிபார்ட்மெண்ட்டு மேலே இருக்குது, அங்கே போகலாமா, ஓகேன்னு சொல்ல, நர்ஸு ரோஸும் வேற பார்த்து சிரிச்சிட்டே இருக்க. இங்கெல்லாம் இருக்கிறாங்களே ஐயோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த பக்கம் போகிறா லாடா. ஒரு வழியாக அது ஏன் இல்லை அப்படிங்கிறனால கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது லாடாக்கு. அப்பாடா அப்படிங்கிற மாதிரி மூச்சு வாங்க போய் அப்படியே கவுச்சில் உட்கார, பக்கத்தில் இருக்க 2 பேர் வேணும்னே ஓட்டிகிட்டே இருக்காங்க. என்ன நீ இப்போ தான் சொன்ன அவளை பற்றி எதுவும் கவலை இல்லைன்னு, ஆனால் இப்போ பார்த்தா அவளை பற்றி ரொம்ப கவலைப்படுற, என்னாச்சு லாடா, என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. நான் அவளை பற்றி ஒன்றும் கவலைப்படவே இல்லை, ஜஸ்ட் ஒரு பேஷண்ட்டு, ஸோ காரில் இடிச்சிச்சுன்னு சொல்லும்போது யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னு தான் போனேன். உண்மையாவா உண்மையாக சொல்லு, நாங்களாம் உன்னை நம்புகிறோம், நீ பாருங்க, என்னோட லைஃப்பில் அவள் எப்பயோ இறந்து போயிட்டா, அவளை பற்றி திரும்ப பேச வேணாங்கிற மாதிரி இருக்க. சரி ஓகே, ஒரு வேளை உன்னோட லைஃபுக்கு அவள் திரும்ப வந்தானா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி பேச, ஆல்ரெடி செத்து போனவங்க என்னோட லைஃபுக்கு திரும்ப வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ்வளோ ஹார்ஸாக பேசுகிற, உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி லாடா அப்படியே டென்ஷனாக இருக்க. அடுத்து எமர்ஜென்சி சென்டர் முன்னாடி வந்து கையில் வாழைப்பழத்தோடு அப்படியே நம்ம ஈயான் உட்காந்துருக்கா. ஆக்சுவலி இவளுக்கு தான் பனானானா அலர்ஜி ஆச்சு, என்ன தான் பண்ண போகிறான்னு பார்த்தா எமர்ஜென்சி சென்டர்கிட்ட உட்காந்து வேணும்னே பனானாவை ஓப்பன் பண்ணி ஈஸியாக சாப்பிட ஆரம்பிக்கிறா. இது ஒரு புது ட்ரிக்காக இருக்குதே, இந்த மாதிரி அலர்ஜியான பொருளை சாப்பிட்டா உடனே செத்து போயிடலான்னு நிறைய பேர் சூசைட் அட்டம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த பனானாவை ஓப்பன் பண்ணி ஒரே ஒரு பைட் தான் பண்ணுறா. அடுத்த செகண்ட் இருமல் வந்து அப்படியே விழுகிற மாதிரி போக, அங்கே இருக்க நர்ஸ் எல்லாம் வேகமாக வந்து அவளை அப்படியே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க நர்ஸ் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணி அட்மிட் பண்ணிவிட்டு, அதில் ஒரு நர்ஸ் வர ரோஸ் கிட்ட கரெக்டாக வராங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, திடீர்னு நம்ம எமர்ஜென்சி வார்டு முன்னாடி ஒரு பொண்ணு அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டா, இது ஹாஸ்பிட்டலு, இங்கே பேஷண்ட்னா அப்படி தான் இருக்கும் டெய்லியும், இதில் என்ன இருக்குது, அது அந்த ஆக்டர்ஸு இயன் அவங்க தான், காலையில் கூட உங்களோட வார்டுக்கு அடிக்கடி வந்தாங்களே,
உண்மையாவா? ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது கேட்டோடனே ரோஸ்க்கு ஒரு மாதிரி இருக்குது. வேக வேகமாக போய் டாக்டர் டாக்டர் இஆர் பேஷண்ட் இருக்காங்கள்ல, திடீர்னு என்னாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல, இதில் என்ன இருக்குது, அடுத்தவங்க கேஸை பற்றி நமக்கு என்ன, விடுங்க. ஐயோ பேஷண்ட் யார் தெரியுமா, அது வந்துன்னு சொல்ல அவள் பாட்டுக்கு போகிறா. அது வேறு யாரும் இல்லை, அந்த பேஷண்ட் ஏன்னு சொல்ல அவ்வளோ தூரம் போன லாடா அப்படியே ஒரு செகண்ட் நின்றுட்டு டக்குன்னு திரும்பி எமர்ஜென்சி வார்டுக்கு வேக வேகமாக அப்படியே போகிறா. அங்கே ஏன் படுத்திருக்க, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனே மற்றவங்களுக்கு புரியல. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நீ மூச்சு விட ட்ரை பண்ணுன்னு சொல்லி அவகிட்ட சொல்லிகிட்ருக்க. அவனால் சுத்தமாக முடியல. அப்படியே மூச்சு திணறல் வந்துடுச்சு. அப்படியே படுத்துருக்க. பேஷண்ட் என்னாச்சு, அவங்க பிளட் ப்ரெஷர் 90 to 50 இருக்குது. என்னன்னே தெரில, ஹார்ட் பீட்டு, ஆக்சிஜன் எல்லாமே லோவாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே புரியல. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி புரியாமல் எல்லோரும் மாற்றி மாற்றி ஏதாவது ஒன்று ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்க. வேக வேகமாக அங்கே வந்து பார்க்குறா. இந்த பேஷண்ட்க்கு பனானானா அலர்ஜி. ஸோ அதனால் இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. ஓ நீங்கள் பேஷண்ட்டோட ரிலேட்டிவா அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கேட்க, ஆமாம் அப்படின்ட்டு டக்குன்னு அவங்கள பார்க்குறா. அவள் ரிலேட்டிவ்னு சொன்ன உடனே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. அவளை பார்த்து ஒரு பக்கம் அப்படியே சிரிக்கலான்னு பார்க்க, அதுக்குள்ளே இந்த பேஷண்ட்டு இஆர் டிபார்ட்மெண்ட் முன்னாடி நின்று பனானா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நர்ஸ் சொல்ல, அதுக்கப்புறம் அவளுக்கான ட்ரீட்மெண்ட்டு அங்கே போயிட்டே இருக்குது. இவள் ரிலேட்டிவ்னு சொன்னதை கேட்ட உடனே இயன் அப்படியே கண்ணில் தண்ணி வர லாடாவை பார்த்துட்டே நிற்கிறா. அடுத்த செகண்டு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க போல். ரூமில் இயன் படுத்திருக்க. அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கா லாடா. லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறா. ஆப்போசிட்டில் லாடா நிற்கிறத பார்த்துட்டு, டாக்டர் அப்படின்னு சொல்ல, இப்போ நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் கண்ணை திறந்தோடனே முதல்ல உன்னை தானே பார்த்தேன். அப்படியா, இதில் என்ன சந்தோஷம் இருக்க போகுது, அடுத்தவங்களுக்கு லூசுத்தனமாக இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்கியேன்னு சொல்ல, நான் என்ன பண்ணேன், நான் வேணும்னு பண்ணலை, நீங்கள் தப்பாக என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமாம் யார் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டது, உனக்கு பனானானா அலர்ஜின்னு தெரியுமில்ல, அதுக்கப்புறம் எதுக்கு அதை சாப்பிட்டேன், வேணும்னு தானே பண்ணேன், சாகணும்னு சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து கேட்க, அவள் அப்படியே அமைதியாக இருக்கா. அது ஒன்றும் இல்லை, எனக்கு நீ என் மேலே கேரிங்காக இருக்கியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்ல, நீ லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்க, எவ்வளோ ஷெல்ஃபீஸாக இருக்க நீ தெரியுமா. இந்த எமர்ஜென்சி ரூம்ங்கிறது அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் கிடைக்காது. எவ்வளோ பேஷண்ட்டு இந்த மெடிக்கல் அட்டெண்டன்ஸ் இல்லாமல் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க தெரியுமா, கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஆனால் நீ தேவையே இல்லாமல் உனக்காக உன்னோட பர்சனல் இஷ்யூக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்க. இந்த மாதிரி பண்ணும்போது அடுத்தவங்களோட டைமை நீ யூஸ் பண்ணியிருக்க. இந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அப்படியே லாடாக்கு டென்ஷன் ஆகுது. அவள் பேச அப்படியே நான் அழுதுகிட்டே உட்காந்துருக்க. அவளை பார்த்து இன்னும் டென்ஷன் ஆகுது. ஆமாம், நான் செல்ஃபிஷ் தான், நான் ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷ் தான் அப்படின்னு சொல்லி அவளை பார்க்க, நான் எல்லாமே பண்ணேன். ஏன் தெரியுமா, எனக்கு பயமாக இருக்குது, உன்னை எழுந்துருவணும்னு பயமாக இருந்தது, அதனால தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவளை பார்த்துட்டே அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கா ஏன் அப்படி அழுகிறத பார்த்துட்டு, டாக்டர் விஷானு அவன்கிட்ட உன்னை எழுந்துருவணும்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன். இங்கே பாரு நான் சொல்கிறத முதல்ல நல்லா கேட்டுக்கோன்னு சொல்லி அவகிட்ட க்ளோஸாக போய், நீ என்னை எப்போவோ இழந்துட்ட, ஸோ திரும்ப நான் உனக்கு கிடைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி லாடா அவளை பார்த்துட்டு திரும்பி போயிட்டே இருக்கா. அவள் போகிறத பார்த்துட்டு அப்படியே இங்கே எனக்கு ஒரு மாதிரியாக அழுகியாக இருக்குது. அழுதுகிட்டே அப்படியே உட்காந்துருக்கா. மேடம் அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கா. லாடா அதை கண்டுக்காமல் அப்படியே அந்த பக்கம் போயிட்டா. லாடா அவளோட ரூமுக்கு வந்து அவளோட ஃபேவரட்டான அந்த கண்ணாடியை பார்த்து தானே எப்பயுமே பேசுவாள். அந்த கண்ணாடியை பார்த்து பேசிகிட்டு இருக்கா. பார்க்கும்போதே அவளுக்கு ஏன்னு சொன்னது ஞாபகம் வருது. எனக்கு பொண்ணுகளை பிடிக்காது, எனக்கு பசங்களை தான் பிடிக்கும், உனக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லி அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேகமாக அவள் போகாதன்னு சொல்லி ஒரு பக்கம் அப்படியே லாடா அழுதுகிட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் லாடா ரொம்ப ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருந்திருப்பா போல். ஸோ அந்த சுச்சுவேஷன் எல்லாமே, அந்த சீன்ஸ் எல்லாமே அப்படியே அவள் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்குது. ஃபுல்லாக மேடம் ட்ரிங்க் பண்ணி லவ் ஃபெயிலியரில் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ டேன் வர அவள் என்னை விட்டு போயிட்டா, அவளுக்கு என்னை பிடிக்கலையா, நான் பையன் இல்லை, நான் வேணான்னு சொல்லி என்னை விட்டு போயிட்டான்னு சொல்லி அழுதுகிட்டே டேன் மடியில் படுத்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. அவள் பேசின டைலாக்ஸ் ஒன்று அப்படியே அவள் கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. நம்ம இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாதான்னு சொல்லி அழுது ஃபீல் பண்ணிகிட்டே இருந்திருக்கா. அதெல்லாம் அப்படியே அவள் கண்ணு முன்னாடி இப்போ வர்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது லாடாக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. அமைதியாரு, மூச்சு இழுத்து விடுன்னு சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கா, கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கா. கரெக்டாக அங்கே நர்ஸ் ரோஸ் வராங்க. ரோஸ் வந்தவுடனே இவ என்ன பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்கான்னு அவளுக்கே ஃபீல் ஆகுது. இவள் ஃபீல் பண்ணுறான்னு. டாக்டர் என்னாச்சு, நீங்கள் ஓகேவான்னு சொல்லி கேட்க, நான் ஓகே தான், என்ன வேணும் உனக்கு, பேஷண்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அதை சொல்லத்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன், ஓகே பேஷண்ட்டை வர சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கா.
அடுத்து இயனை தான் காட்டுறாங்க. இயன் அப்படியே பெட்டில் படுத்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க சுஜி அவளை பார்க்கறக்காக வரா. அவளோட அந்த பில்லோஸு அதெல்லாம் இல்லாமல் தூங்க மாட்டாங்க போல் மேடம். இந்த அப்படி இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் உன்னோடது அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்க, ஆமாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன், நீ பண்ணி வச்சிருக்கே இதை பார்க்கும்போது டென்ஷன் ஆகுது, இது இல்லாமல் தூங்க வேற மாட்டேன் இந்தா அப்படின்னு சொல்லி அவள் கையில் கொடுக்க அதை வாங்கி அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே மெல்ல எஞ்சி உட்கார்றா. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஏன்னு சொல்ல, வாயை மூடு, இதுக்கப்புறம் நீ எதுவுமே என்கிட்ட பேசவே கூடாது, நீ ஒன்றும் எனக்கு தேங்க்யூவும் சொல்ல தேவையே இல்லை, உனக்குலாம் அறிவே இல்லையா, உன் மேலே சரியான கோவத்தில் இருக்கேன் தெரியுமா, உனக்கு என்னாச்சு, எதுக்காக இப்படி பண்ணுற, உனக்கு பனானால அலர்ஜின்னு தெரியுமில்ல, தெரிஞ்சு எதுக்கு அதெல்லாம் சாப்பிட்டேன், இன்றைக்கி ஒரு நாள் ஷூட் ஒரு நாள் ஸ்பாயில் ஆச்சு, ஸோ அதுக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது உனக்கு புரியுதா? மொத்த ப்ரொடக்ஷன் டீமும் உன்னை தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க, இதெல்லாம் உனக்கு புரியாதா, எதுக்காக இப்படி பண்ணுற, எல்லாரோட டைமையும் நீ தான் வேஸ்ட் பண்ணிட்ட, எதுக்கு இப்படி ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணணும்னு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி டென்ஷனாக கத்திகிட்டே இருக்க, ஐம் சாரின்னு சொல்லி குழந்த மாதிரி அப்படியே ஏன் அழுக ஆரம்பிக்கிறா. ஏன் அழுகிறத பார்த்துட்டு சரி விடு நல்ல வேலை இந்த மாதிரி சீக்கிரமாக சரியாயிட்ட, அடுத்த டைம் இந்த மாதிரி ஏதாவது பண்ண அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சுஜி சொல்ல, ஐம் சாரின்னு சொல்லி மறுபடியும் அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். அவள் அழுகிறது பார்க்கும்போது சைல்டிஷாக அப்படியே உண்மையாகவே அழுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னு சொல்லி கத்தி அழுகிறான், அந்த சின்ன பிள்ளைகளாக அழுவாங்கள்ல அந்த மாதிரி. சரி விடு இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், நீ இந்த மாதிரிலாம் அழுகாத சரியா, அழுகாதன்னு சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணுறக்காக சுஜி ட்ரை பண்ணிட்டுருக்கேன். சரி உன் கண்ணை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு கண்ணில் தண்ணியே வரல, அப்படியே அழுகிறியா நீ அப்படிங்கிற மாதிரி சுஜி அவளை பார்த்துட்டே இருக்க மறுபடியும் அழுக ஆரம்பிக்கிறா. சரி அழுகாதன்னு சொல்லி அவளை ஹக் பண்ணிவிட்டு அவளை அப்படியே கன்வின்ஸ் பண்ணுறக்காக சுஜி ட்ரை பண்ணிட்டுருக்க. வேணும்னே அழுது சத்தமாக அழுதுகிட்டே இருக்கான். சேம் டைம் அடுத்து இங்கே 3 டாக்டரும் பேசிகிட்டு இருக்க. ஆமாம் இன்னைக்கு ஃபுல்லாக ஏன் இவ்வளோ இதாக இருக்க, என்ன டென்ஷன் உனக்கு, நல்ல வேலை அவள் சாகாமல் இருந்தாலே அதுவே பெரிய இது தெரியுமா. ஆமாம் நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல லாடா அவள் இதெல்லாம் பண்ணுவான்னு, நீ தான் இல்லைன்னு சொன்னேன்னு பவும் டேனும் மாற்றி பேசிகிட்டு இருக்க. விடுங்க அவள் என்ன பண்ணா என்ன, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, என்னை தனியாக விடுங்க, எனக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்தாவே போதும் அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க. சரி முதல்ல நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சாப்பாட்டிலே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி லாடா இருக்கான். டேன் அப்படியே லாடாவை ஒரு செகண்ட் பார்த்துட்டே இருக்கான். பட் அவள் டென்ஷனாகவும் இருக்க மாதிரி இருக்காளேங்கிற மாதிரி டேன் எதுவும் திங்க் பண்ணுவான் போல். சேம் டைம் அடுத்து இங்கே அதாவது ரூமில் அந்த பில்லோவை ஹக் பண்ணிவிட்டு அப்படி ஏன் படுத்திருக்க. சுஜி அவளுக்காக ஆரஞ்சு கொண்டு வரா. இந்தா ஆரஞ்சு இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்க, ஆரஞ்சாங்கிற மாதிரி பார்க்க, இது ஒன்றும் பனானா கிடையாது ஒழுங்காக சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி முறைக்க, பாதி படுத்துறாளேங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. மூஞ்சி இந்த மாதிரி வச்சுட்டு ஓவராக பண்ணாத, சாப்பிடு சரியா, இதை சாப்பிட்டா தான் சரியாகும், சும்மா இப்படியே படுத்துருக்காதுன்னு சொல்ல அவள் ஃபேஸ் ரியாக்ஷன் வேறு மாற்றிக்கிட்டே இருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு டேன் வரான் போல். டேனை பார்த்தோன்னே சுஜி அப்படியே அமைதியாக இருக்க, ஏன் உன்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ அதுக்கப்புறம் சுஜி அடித்து வெளியே துரத்திட்டாங்க போல். கதவு கிட்ட நின்று ஒட்டு கேட்குற மாதிரி சுஜி ட்ரை பண்ணிட்டு இருக்க, ஒன்றுமே காதில் விழுக மாட்டேன் சே அப்படின்னு டென்ஷனாக அப்படியே சுஜி யோசிச்சிட்டே இருக்க. இங்கே 2 பேரும் உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. டேன் என்கிட்ட சொல்கிறான், நான் இதில் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் லாடாவோட ஃப்ரெண்டாக பார்த்தா எனக்கு வேறு வழி தெரியல, ஸோ உங்ககிட்ட இது பேசியே ஆகணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டேன் சொல்கிறான். நீ எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோடய ஃப்ரெண்டை தயவு செஞ்சு தனியாக விட்டுட்டு போயிடு, அவள் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இயனுக்கு அவன் சொல்கிறத கேட்டனே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. அது ஏன் அவள் தான் என்னை போய் பார்த்துட்டு வா பேசிட்டு வான்னு அனுப்புனாளா, இல்லை நான் வந்தது அவளுக்கு தெரியாது, நானாக தான் வந்தேன், எனக்கு அவளை பார்த்தா ரொம்ப கவலையாக இருக்குது, அவளை நினச்சி ஃபீல் பண்ணி தான் வந்தேன், மறுபடியும் உன்னால் அவள் ஹர்ட் ஆனானா அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது, நான் வேணும்னு அவளை ஹர்ட் பண்ணலை, ஸோ நான் என்னையும் ஹர்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணல, என்னை தான் ஹர்ட் பண்ணிட்டேன், நீ இப்படி பண்ணுறனால அவளுக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு உனக்கு தெரியுமா, அவள் செத்து போகிற நிலமையில் இருந்தா, இப்போ தான் அதுலேருந்து வெளியே வந்தா, அதுலேருந்து அவளை வெளியே கொண்டு வரதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ப்ளீஸ் அவள் வாழ்க்கையில் நீ ஏற்கனவே பண்ணிட்டு போனது போதும், இதுக்கப்புறம் நீ எதுவுமே அவளை பண்ணாத, அவளுக்குன்னு அவள் லைஃப்பில் எதுவுமே வேணான்னு இருந்தா, ஃப்யூச்சரில் அவளுக்குன்னு அவள் எதுவுமே வேணாம், அவளோட படிப்பு வேணாம், அவளோட பேரண்ட்ஸ் வேணாம், அவளோட ஃபேமிலி வேணாம், எதுவுமே எனக்கு வேணாம், எல்லாத்தையுமே ஒரு டைமு நீ அவளோட லைஃப்பில் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணி விட்ட, ஸோ மறுபடியும் அதே மாதிரி நீ பண்ண வேணான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி டேன் ரொம்ப எமோஷ்னலாக அழுதுகிட்டே அப்படியே பேசுகிறான். ஸோ அதை கேட்கும்போது அது அப்படின்னு சொல்லி இயனுக்கு என்ன பேசுதுன்னு புரியல. ஸோ உண்மையாகவே அவள் அவ்வளோ ஹர்ட் ஆனாளா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாம்
அவள் எவ்வளோ ஹர்ட் ஆனான்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி சொல்கிறான். அதை நீ இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தால் தெரியுமா ஏன்னு சொல்ல, ஆக்சுவலி இயன் வந்து லாடாவை விட்டுட்டு போக, ஏய் என்ன உன்னை காணும், ஆல்ரெடி கிளாஸ்க்கு வருவேன்னு பார்த்தேன், நீ வரவே இல்லை, அதான் உன்னை பார்க்க நானே வந்துட்டேன்னு சொல்லி டேன் கரெக்டாக வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே நிறைய பாட்டில்ஸில் இருக்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே அங்கே உட்காந்துருக்கா. அதை பார்த்து நீ லாடா என்னாச்சு, எதுக்கு நீ அழுதுட்ருக்கான்னு சொல்ல, டேன் நீ வந்துட்டியா டேன், ஏன் என்னை விட்டு போயிட்டா தெரியுமா, ஏன் என்னை விட்டு போயிட்டா, என்னாச்சு ஏன் போனா அப்படின்னு சொல்லி கேட்க, அது அவளுக்கு என்னை விட்டு போயிட்டா, அவளுக்கு நான் வேணாமா, அவள் என்னை விட்டு போயிட்டா, நான் பையன் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் என்னை விட்டு போயிட்டான்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்க, நீ கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்லி ஹக் பண்ணி டேன் அப்படியே அவனுக்கு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறா. லாடா நீ கொஞ்சம் அமைதியாக இரு, லாடா நீ அமைதியாக இருன்னு அவள் பாட்டுக்கு ட்ரிங்க் பண்ணனால இதையே திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கா. ஸோ அவனால் அதுலேருந்து வெளியே வரவே முடியல. டேன் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக கூட இருந்திருக்கான். ஆக்சுவலி இந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது டேன் இவ்வளோ ஒரு கேரிங்காக அவளை ஃப்ரெண்ட்லியாக பார்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி மோஸ்ட்லி இப்போ பிஎல்ல வந்து ஒரு கேர்ள் கேரக்டர் வந்தால் சுத்தமாக எனக்குலாம் பிடிக்காது, டென்ஷன் ஆகும், என்னடா அது 2 பேருக்கு இடையில இப்படி வராங்களேன்னு இருக்கும். அதே மாதிரி தான் ஜிஎல் பொறுத்த வரைக்கும், ஏதாவது ஒரு மேல் கேரக்டர் 2 ஜிஎல்குள்ளே இடையில வந்தாவே டென்ஷன் ஆகும். பட் டேனை ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்ல ஒப்பீனியனே இல்லை. பட் இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது இந்த எபிசோட்க்கு அப்புறம் டேன் எவ்வளோ ஒரு குட் ஃப்ரெண்டாக இருந்திருக்கான் லாடாக்கு. ரொம்ப கேர் பண்ணி அவளை இந்த வழியிலேருந்து வெளியே கொண்டு வந்தது அவன் தான். ஸோ டோட்டலாக அவள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணாமல் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணி அவளே அவள் ஹர்ட் பண்ணி, எதுவுமே எனக்கு வேணாம், எனக்கு ட்ரிங்க் குடிச்சிட்டு இப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான். லவ் ஃபெயிலியரில் பசங்க இப்படி தான் தண்ணி அடித்து சுற்றிட்டே இருப்பானுங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு ட்ரிங்க் பண்ணி அவளோட லவ்வுக்காக அவளையே அவள் ஃப்யூச்சரையே அவள் ஸ்பாயில் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ அந்த நேரத்தில் அவளை அந்த இடத்துலேருந்து வெளியே கொண்டு வந்து அவளை கேரிங்காக பார்த்துக்கிட்டது எல்லாமே டேனு தான். ஸோ அங்கே நடந்த எல்லா கதையுமே டேன் அப்படியே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் என்கிட்ட கேட்குறான் அவன், எதுக்காக நீ திரும்ப வந்த, மறுபடியும் என் ஃப்ரெண்டை ஹர்ட் பண்ணுறக்காக வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்க. இது எல்லாத்தையும் கேட்கும்போது இயன் அப்படியே அழுதுகிட்டே இருக்கா, எதுவுமே பேசாமல் இருக்கா. இப்போ தான் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டராக கொண்டு வந்து வச்சுருக்கேன், மறுபடியும் அவளை அதே நிலைமைக்கு திரும்பவும் போக வச்சிடாத, என்னால் முடியல, அவளை விட்டு நீ போயிரு, நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கன்னு எனக்கு தெரியல, ப்ளீஸ் மறுபடியும் நீ அவளை இதே மாதிரி ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னா அவளுக்குள்ளே இருக்க வலி பெருசாயிரும்னு சொல்ல, நான் சொல்கிறத முதல்ல கேளு, நீ என்ன வேணாலும் சொல்லு, அதை நான் கேட்குறக்கெல்லாம் இப்போ ரெடியாக இல்லை, அவளை விட்டு போயிரு, மறுபடியும் நீ அவளை ஹர்ட் பண்ணன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அதை என்னால் ஏற்றுக்க முடியாது, அந்த பெயின் அவனாலையும் தாங்கவே முடியாது, இந்த டைம் அவனால் கண்டிப்பாக வாழவே முடியாது அப்படின்னு சொல்ல, நான் வேணும்னு அதெல்லாம் பண்ணலை, நான் ஏன் இப்படி பண்ணேன்னு தெரியுமா, ப்ளீஸ் அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, அது எனக்கு தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். என்னன்னு தெரியல, எதுவாக இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நீ லாடாவை நீ இப்போ வந்ததுக்கப்புறம் அவள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறா. என்னை பொறுத்த வரைக்கும் உன் மேலே எனக்கு இன்னும் ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ப்ளீஸ் அதுக்கு பார்த்துக்கோ, இதுக்கப்புறம் நீ மறுபடியும் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வராமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி டேன் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்க. அதை கேட்கும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த சேம் டைம் இங்கே நம்ம லாடாவை தான் காட்டுறாங்க. லாடா அப்படியே அவள் கவுச்சில் உட்காந்துருக்கா, எந்திரிக்கிறா, அவளுக்குள்ளேயே அவள் பேசிக்கிறா, போகலாமா வேண்டாமா, இல்லை உட்காந்துக்கலாமா, மறுபடியும் போகலாமா, அவகிட்ட பேசலாமான்னு சொல்லி அவளுக்குள்ளேயே அவள் திங்க் பண்ணிகிட்டே இருக்கா. போகலாமா வேணாமான்னு திங்க் பண்ணிவிட்டு ஒரு வழியாக சரி ஓகே போகலாம், இப்படி போனால் நல்லா இருக்காது, கோட் போட்டு போகலான்னு சொல்லி டாக்டர் கோட் அங்கே மாட்டியிருக்கு, அதை எடுத்து போடுறா. அடுத்து செட்டாஸ்கோப்பை கையில் எடுத்துகிட்டு அப்படியே போகலாமா வேணாமான்னு சொல்லி அவளுக்குள்ளேயே 1000 கொஸ்டின் அப்படியே கேட்டுட்டு அப்படியே பேசிக்கிட்டே கரெக்டாக என்னோடய ரூம் கிட்டேயும் போயிட்டா. டோர் ஓப்பன் பண்ணலாமா வேணாமான்னு கையை வைக்கிறா கையை எடுக்கிறா, இப்படியே நடந்துட்டுருக்கு. அப்புறம் உள்ளே போய் பார்க்க அங்கே ஏன் ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே தூங்கிட்டுருக்கா. அவளுக்கு பெட்ஷீட்லாம் எடுத்து அப்படியே போட்டு விட்டுட்டு அவளை க்ளோஸாக அவள் பார்க்குறா. அவள் பக்கத்தில் போய் பார்த்துட்டு, நாட்டிகள் எப்போ பார்த்தாலும் என்னை கவலைப்பட வச்சுட்டே இருப்பேன், இதே தான் உன் வேலைன்னு சொல்லி அவள் நெத்தியில் க்யூட்டாக அழகாக ஒரு கிஸ் பண்ணுறா. அந்த கிஸ் பண்ண அடுத்த செகண்ட் இயன் அப்படியே கண்ணை திறந்து ஒரு செகண்ட் லாடாவை பார்க்குறா. லாடாவை அவ்வளோ க்ளோஸாக இயன் பார்த்தோன்னே இயனுக்கு அப்படியே எமோஷ்னல் வர ஆரம்பிச்சிருச்சு. லாடாவை அவளை பார்த்துட்டே இருக்க ஒரு செகண்ட் 2 பேரும் க்யூட்டாக அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிஸ் அப்படியே லென்த்தியாக போயிட்டே இருக்க அடுத்தது இயன் அப்படியே லைட்டாக கிஸ்லேருந்து வெளியே வர லாடா அவளுக்கு கிஸ் பண்ணுறா. இந்த கிஸ்ஸிங் மூமெண்ட்டு அப்படியே டீப்பாக போயிட்டுருக்க திடீர்னு பார்த்தா சுஜி அங்கே நின்றுட்டு டாக்டர் ஃபல்லாடான்னு சொல்ல, டோருக்கு வெளியே தான் மேடம் நின்றுருக்காங்க, இன்னும் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகவே இல்லை, என்னாச்சு டாக்டர் ஃபல்லாடா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தப்பான ரூமுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு லாடா பாட்டுக்கு அப்படியே அந்த பக்கம் போயிடறா. என்னடா அதுன்னு ஒன்றுமே புரியாமல் அப்படியே சுஜி திங்க் பண்ணிட்டே இருக்க லடா அவள் ரூமுக்கு வந்த உடனே அவளுக்குள்ளே அப்படியே அந்த கிஸ் பண்ண அந்த சீனு அதை ட்ரீமாக இருந்தாலும் அது அப்படியே திரும்ப அவள் கண்ணு முன்னாடி வருது. ஐயோ நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படி
திங்க் பண்ணிவிட்டு அவளுக்குள்ளேயே அவள் பேசிக்கிட்டே இருக்கா. எப்படி போய் நான் அவளுக்கு கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதே யோசிச்சுட்டே இருக்க, அந்த கிஸ்ஸிங் மூமெண்ட்டு அப்படியே அவள் மைண்டுக்குள்ளே இருந்துட்டு போகவே மாட்டேங்குது. 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ணதை திங்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பக்கம் ஸ்மைலும் இருக்குது, ஒரு பக்கம் டென்ஷனாகவும் இருக்குது. குழப்பமாகவே மேடம் அப்படியே இருக்காங்க. இந்த ஹாப்பி மூமெண்ட்டை யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்புறம் அந்த ஷாப்பிங் மாலில் பார்த்தால அந்த கரெக்டாக ஹிப்பில் கை வச்சு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தால ஏன்னா அதை யோசிச்சு பார்க்கும்போது இன்னும் மேடம்க்கு டென்ஷன் ஆகுது. அவ்வளோ நேரம் கொஞ்சம் ஸ்மைல் இருந்த ஃபேஸில் இப்போ டோட்டலாக அப்படியே டென்ஷன் வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே திங்க் பண்ணிட்டு அமைதியாக அப்படியே உட்காந்துட்ருக்க. இங்கேயும் மேடம்னால தூங்க முடியல. மேடம் அப்படியே திங்க் பண்ணிட்டே இருக்காங்க. அவளை ரொம்ப நாளுக்கு முன்னாடியே தொலைச்சிட்டேன் அப்படிங்கிற அந்த டைலாக்கு திரும்ப திரும்ப இயன்குள்ளேயும் ஓடிட்டே இருக்க. அடுத்து இயன்னு லாடாவை விட்டு வெளியே வரும்போது அப்படியே அந்த வீட்டுக்கு வெளியே நின்று அழுதுகிட்டே இருந்திருப்பாள். அது எல்லாத்தையும் அப்படியே திங்க் பண்ணிட்டுருக்கா. அப்புறம் டேன் வந்து பேசினதெல்லாம் ஞாபகம் வருது. ப்ளீஸ் நீ மறுபடியும் அவளை கொலை பண்ணிடாத, அவளை விட்டு நீ போயிரு, நீ அவளை விட்டு போனாதான் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டராவான்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு இயன் அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. ப்ளீஸ் அவளை தனியாக விட்டுரு, அவள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும், அவளை தனியாக விட்டுட்டு நீ போயிடுன்னு சொல்ல, ப்ளீஸ் ஒரே ஒரு லாஸ்ட்டு கொஸ்டின் நான் கேட்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னென்னு அமைதியாக இருக்க, இந்த டைம் கண்டிப்பாக நான் அவளை விட்டு போகவே மாட்டேன், அவள் கூடயே தான் இருப்பேன், ப்ளீஸ் நான் கண்டிப்பாக அவளோட காயத்துக்கு ஒரு மருந்தாக தான் இருப்பேன், நான் இந்த டைம் அவள் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக அவளோட மனசை பொறுத்த வரைக்கும் அவள் மனசை நான் மட்டும் தான் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இயன் சொல்லியிருப்பா. அதையும் திங்க் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே அப்படியே மேடம் படுத்திருக்காங்க. எப்படியோ இப்படின்னு போய் அவளுக்கு எல்லாம் சரியாக போதும், டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு கிளம்பணும். ஸோ அதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சுஜி. சரி போகலாமா? ஓகே இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குல்ல, எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சுஜி பேசிகிட்டே இருக்க. சரி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுங்கள், எடுத்து வச்சுட்டு போகலான்னு சொல்ல அங்கே இருக்க திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்க. கரெக்டாக அங்கே வரா. என்னாச்சு இப்போ நீ எப்படி இருக்கன்னு சொல்லி கேட்க, நீங்களா? ஆமாம், நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, யார் சொன்னாங்க? அதுவா, நேற்று நைட் எனக்கு சுஜி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஸோ நீ அட்மிட் ஆகிருக்கான்னு உன்னை பார்க்கலாங்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, இப்போ நான் நல்லா இருக்கேன், இதோ நான் டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு, கிளம்ப போகிறேன்னு சொல்ல, பரவாயில்ல, நான் கரெக்டான டைமிங்க்கு தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், எப்படியும் உன்னை பார்த்தாச்சுல, சரி உங்களோட இவ்வளோ நல்ல வேல்யூபிள் டைமை எங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி இவ்வளோ பார்க்கறக்காக வந்திருக்கீங்கள அப்படின்னு சொல்ல, சரி ஓகே பரவாயில்ல, வாங்க எல்லாருமே போகலான்னு சொல்ல, போகலான்னு அங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்ருக்க. கையில் 2 பில்லோ வேறு ஹக் பண்ணிட்டு ஏன் நிற்கிறா. சரி கொடு, அதையும் நானே தூக்கிக்கிறேன்னு சொல்லி கேட்க, இந்தா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சுஜி கையில் கொடுத்துட்டு அங்கே இருக்க ட்ராலி எடுக்க போகிறா. நான் எப்படி தூக்க முடியும், வெயிட்டாக வேறு இருக்கேன்னு சொல்ல, விடு நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அதை வாங்கிக்கிறா. ஓகே அப்படின்னு சொல்ல, சரி வா போகலாம், தேங்க்யூன்னு சொல்ல அவளை ஹக் பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு வரா. இதை பார்க்கும்போது சுஜிக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஆல்ரெடி நினச்சதெல்லாம் நடக்கும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுஜி அப்படியே அவங்க 2 பேரையும் பார்த்து சிரிச்சிட்டே இருக்க. 2 பேரும் கரெக்டாக அந்த ரூம்லேருந்து வெளியே வர ஆப்போசிட்டில் நம்ம லாடா அப்படியே டிங்குன்னு நடந்து வந்துட்டுருக்காங்க வேகமாக. 2 பேரையும் பார்த்த உடனே அடுத்த செகண்டு அப்படியே லாடா நிற்க, லாடாவை பார்த்தோன்னே டைட்டாக பிடிச்சிருக்கிற கையை டக்குன்னு பாவோட கையை எடுத்து விட்டுட்டு ஏன் அப்படியே லாடாவை பார்க்குறா. 2 பேரும் ஒரு செகண்ட் பார்த்துட்டே இருக்கா. ஓ நீங்கள் தான் டாக்டர் ஃபல்லாடாவா அப்படின்னு சொல்லி கேட்க, அது உங்களை மீட் பண்ணணுன்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன், பட் பார்க்கவே முடியல, ஃபைனலி மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிருச்சுல்ல அப்படின்னு சொல்கிறா லாடாவை பார்த்து. ஓ கண்டிப்பாக இன்னொரு நாளும் நம்ம மீட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடம்பு சரியில்லாமல் வந்து உங்களை பார்ப்பேன்னு இல்லை, சும்மாவே உங்களை பார்க்க வருவேன்னு சொல்ல, கண்டிப்பாக ரீசன் இல்லாமல் என்னை யாரும் பார்க்க முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி லாடா சொல்லிகிட்டே இருக்க. ஓ நானும் அப்படி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி 2 பேர் அப்படி முறைச்சிக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இயனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன நடக்குது இங்கேன்னு மாற்றி பார்த்துட்டே இருக்க. அதுக்குள்ளே சுஜிக்கு ஒரு மெசேஜ் வருது, ஒரு கால் வருது. யாரா அது கால் பண்ணுறது, ஸ்கேமராக தான் இருக்குன்னு சொல்லி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள், என்னாச்சு, ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கா, இதோ பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ வீடியோ ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் வந்து அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டால அந்த ஜிம்மில், அந்த வீடியோ அப்படியே பாப்புலர் ஆயிடுச்சு. அதை நினச்சி கூட பார்க்கல. இப்போ அந்த வீடியோட ஹேஷ்டேக்கே நம்ம ஃபாவும் இயனும் ஒன்றா இருக்கிற அந்த வீடியோ தான். ஸோ 2 பேரும் ஷிப்பிங் கப்பல் அது இதுன்னு போட, காட்டு நானும் பார்க்குறேன்னு சொல்லி அப்படியே எட்டி பார்க்கலான்ட்டு இயன் வர அங்கே இருக்கா ஃபாவோட கையை லைட்டாக பிடிக்கிறா. ஒரு டைம் திரும்பி பார்த்தா அங்கே நம்ம லாடாவை பார்த்தோன்னே டக்குன்னு கையை எடுத்துக்கிறா.
வாவ் நினச்சி கூட பார்க்கல. இங்க் அண்ட் இயன் வாவ் ஹேஷ்டேக்கு செம்மையாக இருக்குல்ல, புது ட்ரெண்டில் இப்போ இதான் போயிட்டுருக்கு, புது ஷிப்பு நீங்கள் 2 பேர் தான், உங்களை பற்றி தான் ட்ரெண்டிங்கில் பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமான்னு சொல்லி சுஜிக்கே ஹாப்பியாக இருக்க. இதெல்லாம் பார்க்கும்போது லாடாக்கு டென்ஷன் ஆகுது. இயனுக்கும் அது பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்க. ஒரு நிமிஷம் சரி நான் ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லி அந்த பக்கம் போக நினச்சி கூட பார்க்கல இன்றைக்கி நம்ம ஷிப்பாக இருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் எப்படின்னு சொல்ல முடியாது. பட் இப்போ நம்ம அதாவது ரியல் கப்பலாக இருக்கிறது கண்டிப்பாக ரியல் கப்பிள்ஸாக மாறத்தான் போகிறோங்கிற மாதிரி வா அப்படியே அங்கே இருக்க லாடாவை பார்த்து பேச, லாடா அப்படியே முறைச்சிக்கிட்டே அவளை பார்த்து நிற்க இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட்கான ப்ரமோ பார்த்தேன், செம்ம க்யூட்டு. கண்டிப்பாக அடுத்த எபிசோடில் ஒரு மேட்ரு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.